புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது அணிக்கு அழைப்பு விடும் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 3வது அணிக்கு அழைப்பு விடும் கூட்டம் சுதேசி பஞ்சாலை திடலில் நடைபெற்றது. கூட்டத்தில் கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் தலைமையேற்று அரசியல் கட்சிகளுக்கும் சமுதாய அமைப்புகளுக்கும் 3வது அணியில் சேருமாறு அழைப்பு விடுத்து 3வது அணி ஏன் அதன் அவசியம் குறித்து விளக்கி பேசினார். கூட்டத்திற்கு வந்திருந்த அனைவரையும் பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் வரவேற்று பேசினார். பொருளாளர் முனைவர் பெண்ணியும் செல்வகுமாரி இணைப்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கருத்துரையாக துணைத் தலைவர் நித்யானந்தம், காரைக்கால் மாவட்ட தலைவர் கணபதி சுப்பிரமணியன், உள்ளாட்சி அமைப்பு முன்னாள் தலைவர் கரிக்கலாம்பாக்கம் ஜெகநாதன், பேராசிரியர் பெரியாண்டி இளங்கோவன் மற்றும் சமுதாய அமைப்புகளை சார்ந்த தலைவர்கள் உரையாற்றினர். காரைக்கால் மாவட்டத்திலிருந்து தலைவர் கணபதி சுப்பிரமணியம் தலைமையில் 65 பேர் சிறப்பு பேருந்தில் வந்திருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை தனஞ்சயன், மாநில செயலாளர் ரவிக்குமார், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார் மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாநில நிர்வாகிகள் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் இக்கூட்டத்தில் ஜிப்மர் மருத்துவமனைக்கு தனது உடலை தானமாக கொடுத்த நெல்லித்தோப்பு தொகுதி பொறுப்பாளர் டெல்லி பாபு பாராட்டப்பட்டனர். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் நினைவு தினமான இன்று மாபெரும் சுதந்திர போராட்ட தியாகி திருப்பூர் குமரன் குடும்பத்தை சார்ந்த அவர்தம் கேரன் தினேஷ்குமார் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநில முன்னேற்ற கழகத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்து பேசினார். புதுச்சேரி வைத்து